அப்ப குடும்ப வாழ்க்கையில ஆரம்பத்திலேயே ஹராமான விஷயங்கள் கலப்புமாக இருந்தா அந்த குடும்ப வாழ்க்கையில எப்படி பரக்கத்து ஏற்படும்? உங்களோட வீட்டுல எப்படி பரக்கத்து ஏற்படும்? புள்ள கிடைச்சி முதலாவது வருஷமே ஹாப்பி பர்த்டே, அந்த பிள்ளை கேக் வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா, அதை போட்டோ எடுத்து அதை போட்டு அப்படி ஒரு பச்சை விதத்தான ஒரு அனாச்சாரம். அதுல செலவழிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் ஹராம். அதெல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, பாருங்க எங்கட புள்ள சந்தோஷமா கொண்டாடி 4 பேருக்கு போட்டோ அனுப்பணும்னே குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் இல்லாத திக்ர்கள் எல்லாம் அனுப்புவாங்க, தெரிஞ்ச திக்ர்கள் எல்லாம் அனுப்புவாங்க. காரணம் என்ன நினைக்கிறாங்க? இதுல சந்தோஷம் இருக்குது. பிதஅத்திலையும் வழிகேடுகளிலும் நிம்மதி இருக்குமா? இல்ல, இந்த தக்வா கொடுக்கப்படவில்லை. உண்ட மகளை திருமணம் முடித்தால் ஏதோ உங்கள் உடலியல் ரீதியான காம உணர்வுகளை தனித்துக் கொள்வதற்கு கற்றுக் கொடுத்து அல்லது தெரிந்து வைத்திருக்கின்ற பிள்ளையாக வளர்த்த நீங்கள் ஏன் அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறையை கற்றுக் கொடுக்கவில்லை? அப்படி சூழலை ஏன் நீங்கள் வீட்டில் உருவாக்கவில்லை? அப்ப நாங்க தான் கை சேதப்படணும். அப்ப எப்படியான ஒரு சூழல்? அப்ப ரசூல் இந்த பர்த்டே கொண்டாடுறது, நான் ஏன் இதை சொல்றேன்டா, அதை பெரிய ஒரு நிகழ்வா நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா கொண்டாடுறாங்க. வாழ்த்து பரிமாறுறது, அது மாதிரி அடுத்த பிற மத கலாச்சாரங்களை ஒட்டி தீம்பண்டங்களை வழங்குவது, இது பிதஅத்து வழிகேடு மட்டுமல்ல. இதை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வேற எந்த வழியிலையும் கேவலப்படுத்த முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் பிறந்த திங்கள் அன்று நான் நோன்பு பிடிச்சேன். நான் பிறந்த திங்கள் அன்று நான் நோன்பு பிடிக்கிறேன், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவதற்கு. அவங்க திங்கட்கிழமை பிறந்தனால திங்கட்கிழமை நோன்பு பிடிக்கிறாங்க. அந்த திங்கட்கிழமை அந்த நோன்பு பிடிக்கிற காரணத்தை சொல்லும் பொழுது சஹீஹ் முஸ்லிம்ல வருது. அப்ப நோன்பு பிடிச்சாங்க ரசூலுல்லாஹ், நாங்க என்ன செய்யறோம்? எல்லாரையும் கூப்பிட்டு கேக் வெட்டி கொண்டாடுறோம். அப்ப மாற்று மதத்தை ரசூலுல்லாஹ் இழிவுபடுத்தினா சாரத்தை தூக்கிட்டு போறான், அவனுக்கு தொலைவில் ஒண்ணும் இல்லை, அதே ஒரு பெரிய பாவம். ஆனால் நாம் நம்முடைய வீட்டுக்குள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தி கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளையினுடைய விடயத்திலே முதலாவது வருஷம் பர்த்டே கொண்டாடப்படுகிறது பிள்ளைக்கு. அப்ப அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில எப்படி பரக்கத்தாகும்? அது அந்த பிற மத கலாச்சாரத்தின் அடிப்படையில் உடை உடுத்தி அந்த விடயங்கள் எல்லாம் பேணப்பட்டு அங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பசித்திருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த நோன்பு பிடிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, நீ நோன்பு பிடிச்சா என்ன, பிடிக்காட்டி என்ன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே கேள்வி கேட்கிற அளவுக்கு நம்மளோட குடும்பம் இருக்கும் என்றால் நவுது பில்லாஹ், அப்ப எப்படி அந்த வீட்டுல பரக்கத்து உண்டாகுமா? உண்டாகும். அப்ப இதை சொன்ன என்ன, இவங்க எல்லாம் கடுமையாகத்தான் இருப்பாங்க, இவங்க எல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் உலகத்துல இதெல்லாம் பெரிய ஒரு விஷயமா இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அன்பு உள்ளத்துல உண்மையா இருந்தால் ஒரு மோமின் இதை செய்ய மாட்டான். நீங்க சாதாரணமாக உங்களோட வாப்பா வீட்டில் நோன்பு பிடிச்சிருக்கும் போது நீங்க முன்னுக்கு வந்து கேக் வெட்டி சாப்பிட்டு கொண்டாடுவீங்களா? உங்களோட சின்ன புள்ள நோன்பு பிடிச்சிருக்கீங்கன்னா அப்ப அதை விட அல்லாஹ்வுடைய தூதர் கேவலமானவர்களா, இழிவானவர்களா, அற்பமானவர்களா, சிறியவர்களா? சுப்ஹானல்லாஹ். அப்ப எங்க போகுது எங்கட சமூகம்? இதெல்லாம் அதுக்கும் சில மூலைமார்கள் வச்சிருக்கிறாங்க, அந்த ரெடிமேட் மூலைமார்கள். மாஷாஅல்லாஹ், அதுல என்ன பிரச்சனை? அது உலக வளமை தானே, இது என்ன ரசூலுல்லாஹ் தடுத்தாங்களா? உலக வளமை தானே அப்படின்னு. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் உயிரிலும் மேலாக அல்லாஹ்வுடைய தூதரை மதிக்கிறோம் என்றால் வெறும் வார்த்தையில் அல்ல, எங்களோட வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்கள் இருக்க வேண்டும், அவருடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும்.